ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதியம் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மலர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆக்சுவலாக மலருக்கு அந்த வீட்டில் பேச்சு துணைக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது எனி டைம் கிச்சனில் மட்டுமே அவங்க நாள் அந்த பொழுது போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் மதி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறது, பாக்கியராஜ் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறது, பாக்கியராஜ் மதி மலர் 3 பேரும் ரொம்ப குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போது மலரோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியராஜ் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இதுவே போதும் அப்படின்னு மலர் சொன்னாங்க. அது மலரோட பெரிய மனசு. ஆனால் மலர் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே பாக்கியராஜ் பண்ணணும் அப்படின்னும் அவங்களுக்கு செம்மையாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னும் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பட் அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது மலர் கெஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மலர். பண்ணுறாங்களோ இல்லையோ கிஃப்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, நைட்டு கொடுத்ததே பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரியும் நைட் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறது பற்றி பேசினாங்க. ஸோ அது மட்டும் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்காரு நம்ம பாக்கியராஜ். இது மதிக்கும் தெரியும். மதி சுரேஷ் 2 பேரும் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணியிருக்காங்க. அதுவும் பீச்சில். மலர் இதெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம மலர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சின்னதாக ஒரு கேக் கட்டிங் கூட பண்ணதில்லை. கேக் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு தான் மதி கேட்டாங்க நம்ம பாக்கியராஜ் கிட்ட. இல்லை இதெல்லாம் நம்ம வீட்டில் பழக்கம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் பழக்கம் இல்லைன்னா இதுக்கு மேலே பழகிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் ஒருத்தர் 2 பேராக இருக்கும், எத்தனை பேர் இருக்கும், எல்லாருமா சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். வேணும்னா உங்கள் தங்கச்சியையும் கூப்பிடலாம் அப்படின்னு. தங்கச்சியை கூப்பிட்டா அவரும் வருவார். மலரோட பர்த்டே அப்படின்னா அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வரல இவங்க வரலன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாக்கியராஜை. நீ ஏன்பா என்ன அப்படி பார்க்குற? அது மட்டும் இல்லை, மலருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மலரோட அம்மாவும் தம்பியும் இங்கே வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டாளா? அது நம்ம பண்ண முடியாது. அவங்கள கூப்பிட்டா இவர் தங்கராஜ் மாப்பிள்ளையே கூப்பிடக்கூடாது. இவர் வந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் ஃபங்க்ஷனாக யோசிக்கிறீங்க? சரி ஓகே, இப்போ என்ன, அவங்க எல்லாரும் இருந்தாங்கன்னா நான் நீ அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை வரும். அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடும். அதுதானே உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி மதி தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த ஐடியாவை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லியிருக்காரு மலருக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் சுரேஷும் நம்ம மதியும் பிளான் பண்ணி பீச்சில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது தங்கராஜுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே மதி சொல்லிட்டாங்க. சுரேஷ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மலருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா சுரேஷ் பண்ணுவார். ஏன்னா மலரை ரொம்ப பிடிக்கும் சுரேஷ்க்கு. சுரேஷ் மேலே எந்த அளவுக்கு நம்ம மலர் பாசமாக இருக்காங்களோ அதே போல் மலர் மேலேயும் சுரேஷ்க்கு பாசம் இருக்குது. என்னன்னா நம்ம அதாவது தங்கராஜுக்கு நம்ம மலரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரையும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப பேரலாகவே இருப்பார். மற்றபடி அவர் யாரையும் வெறுக்கணும் இல்லை ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. ஸ்ருதியோட லைஃப்பில் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மலரோட தம்பியையும் தங்கராஜ் சொன்னதை கேட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சாரி கூட இப்போ வரைக்கும் நம்ம சுரேஷ் கேட்கவே இல்லை. மதி இருந்துட்டு நானும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக கொடுத்துக்கோ அப்படின்னு. நான் மட்டும் தனியாக கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதையும் முன்னாடியே கேட்டுக்கிட்டு எப்படியும் நம்ம 2 பேர் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறோம், நம்மளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மலருக்கு, அதாவது மலர் அக்காவுக்கு அது சர்ப்ரைஸு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் அங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் அதுக்காக முகம் சொல்லிக்கக்கூடாது. இது அவங்களோட பர்த்டே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றாங்க. நீ தான் பிளான் பண்ணி கொடுத்தேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுரேஷ் கேட்க, ஆமாம் நான் தான் பிளான் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எப்படி இருக்கணுங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு. இதை வீட்லேயே வச்சுருந்தா ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆயிருக்கும். வீட்டில் என்ன சொல்லிட்டு எல்லாரும் போக போகிறோன்னு தெரியல அப்படின்னு. நீங்களும் நானும் சும்மா ஏதாவது வெளியில் போகிறோன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியாதா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகிறோன்னு கேட்க மாட்டோன்னே அப்படின்ட்டு. சரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன் இல்லை பீச்சுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கள், நம்ம 4 பேரும் ஒன்றா போயிட்டு வந்துடலாம். மலரோட பர்த்டேக்கு அவங்க அண்ணன் ட்ரீட் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது, அப்படி போய் சொல்லிட்டெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு இந்த மாதிரி போய் திருட்டுத்தனமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அப்போது உங்கள் மாமா கூட சேர்ந்து சரக்கு அடிக்கும் போது உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்களா? ஏமாத்துறது பொய் சொல்கிறதுனா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் மட்டும் பண்ண மாட்டீங்க, அதில் மட்டும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதே போல் தான் இதுவும் அப்படின்னு சொல்லி மதியம் அவங்கள பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுது. சரி என்னை ஒரே அடியை டேமேஜ் பண்ணாத, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் மலரோட பர்த்டேக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னா வயசு பொண்ணா எதுக்கு சினிமாவுக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஸ்ருதி கிட்ட இதை பற்றி கமிட் பண்ணுறதே கிடையாது.
ராகவன், லக்ஷ்மி இவங்க 2 பேர் ப்ளஸ் தங்கராஜ் இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே மலரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. தங்கராஜ் வந்து மலர் அப்படின்னாலே பிடிக்காது, பாக்கியராஜ்னா அதை விட பிடிக்காது. அவங்க 2 பேரோட சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அது எவ்வளோ அதனால இவங்களுக்கு லாஸ் ஆகிடும் இல்லை பெனிஃபிட் வரும் அப்படின்னா கூட அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். அதனால தான் இவங்க எல்லாரும் யோசிச்சு அவங்க 3 பேரை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் பிளான் பண்ணாலும் எப்படியும் அவங்களுக்கு தெரிய வந்துடும், அதனால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கூட இருந்தாலே கண்டிப்பாக சுரேஷ் மூலமாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது மதி தான். இதுக்காக அதாவது இந்த விஷயத்துக்காக நம்ம எத்தனை நாளைக்கு காத்துட்ருக்க முடியும், இன்றைக்கி தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை பண்ணும்போது அது சாதாரணமாக போயிடும் அவங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மைண்ட் செட்டு. இப்போது நம்ம பாக்கியராஜ் பிளான் பண்ணபடி அந்த டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் நம்ம சுரேஷ் மதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மலரை வீட்டில் விட்டுட்டு பாக்கியராஜ் வேலைக்கு போயிட்டாரு. மதி காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதாவது மலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கிச்சனில் அவங்களுக்கு வேலை எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி சுரேஷும் அவரோட டியூட்டிக்கு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் மலருக்கு தெரியாமல் போய் சூப்பராக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குது மலருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளானு. ஆனால் இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மலருக்கு எதுவுமே தெரியாமல் காமிச்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்கியராஜ் சொன்ன ஐடியா தான். இப்போது மதி வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குக்கா, எனக்கு உங்கள் கையால் ஒரு காஃபி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இன்னைக்கு முகம் முழுக்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை காலையிலேயே நான் நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கு காரணம் நீ தான் மதி, நீ மட்டும் இந்த வீட்டில் இல்லைனா கண்டிப்பாக கிச்சன் வேலையும் என் தலையில் தான் விழுந்திருக்கும், 2யும் சேர்த்து நான் பயங்கரமாக ப்ரெஷர் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன், எனக்கு இந்த நாள் நிம்மதியாகவே இருந்திருக்காது, ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும் ஆஸ் யூஷுவல் அப்படின்றாங்க. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஓஹோ அப்படின்றாங்க மதி. என்ன ஓஹோ, ஏன் உனக்கு பீச் பிடிக்காதா அப்படின்னு. பிடிக்கும் தான், பட் அதுதான் ஸ்பெஷல் இடம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு நிறைய இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும், அது நைட் டைமில் பீச் பார்க்குறதுனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இவர் பீச்சில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி மதி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம பாக்கியராஜும் வீட்டுக்கு வராரு. கொஞ்சம் நேரம் கழித்து சுரேஷ் வராரு. ஒன்றா வந்தால் சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு அம்மா நாங்கள் இன்றைக்கி அன்னியோட பர்த்டேக்காக சினிமாவுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சுரேஷை முன்னாடி சொல்கிறாரு நம்ம லக்ஷ்மி கிட்ட. என்னடா பர்த்டேக்காகலாம் யாராவது சினிமாவுக்கு போவாங்களா, அதுவும் நைட் டைமில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாப்பாவையும் தான் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் 4 பேரும் போயிட்டு வந்துடுறோம், ஸ்ருதி ஆசைப்பட்டா அவளையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு. நான் ஓகேண்ணா அப்படின்றாங்க ஸ்ருதி. வயசு பிள்ளைய நீங்கள் 2 பேரும் ஜோடியாக போவீங்க, அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அண்ணனுங்க கூட தான் நான் வரா, கூட அண்ணிங்க 2 பேர் இருக்காங்க, அப்புறம் என்ன பயம் அப்படின்னு நம்ம சுரேஷ் கேட்கவும் பாகியராஜும் மலரும் ஆச்சரியமா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்போ நம்ம போகிறதுக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க சுரேஷ். ஐயோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க மதி. சரி போயிட்டு வாங்க, அதில் போய் என்ன இருக்குது, இது வரைக்கும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு மலர் எங்கேயும் கேட்டது கிடையாது, எப்பயாச்சும் எங்கேயாவது போகிறதா கேட்பா, சரி போயிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதியை கூட்டிகிட்டு போகிறதாப்பா அப்படின்னு சுரேஷ் கேட்கும்போது இல்லைடா அவெல்லாம் வேண்டாம், நீங்கள் 4 பேர் மட்டும் போயிட்டு வாங்க, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை குழந்தை ஆசைப்படுவா இல்லை அப்படின்னு, நீங்கள் பணம் முடிச்சு 10:10 வருவீங்க, அது வரைக்கும் குழந்தையால தூங்காமையோ இல்லை அவளை உங்களால் பார்த்துக்கவோ முடியுமா, அவளை நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் நேரத்தில் அவள் தூங்கிடுவா, ஸ்ருதி இருக்கால அப்படின்னு. ஸ்ருதி இன்னொரு நாள் நீ பகலில் போவேம்மா சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்கப்பா, அண்ணியை அனுப்புறதுக்கே அதாவது மலர் அண்ணியை போகிறதுக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயங்கிற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. ரேவதியை கூப்பிட்டு பார்க்குறது அப்படின்றாங்க லக்ஷ்மி. கூப்பிட்ருக்கேன் வருவாளான்னு தெரியாது அப்படின்னு. ஓ எங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டாச்சா அப்படின்ட்டு. நாங்கள் யார் யார் போகிறது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்லணும்ல, அதான் கூப்பிட்டேன், அவள் இன்னும் அவளோட முடிவை சொல்லலை, பார்ப்போம் இன்னும் 1 hour இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிறோம், அதுக்குள்ளே கால் பண்ணால் பார்க்கலாம், இல்லைனா அவளை டிஸ்டர்ப் பண்ணல, ஏற்கனவே தீம் பார்க்கு போகலான்னு அவளை ஆசை காமிச்சு வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைங்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுவே அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும், அதனால தான் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மலர் உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பியும் வராங்களா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நைட்டுக்கு என்ன சமையல் அப்படின்னு லக்ஷ்மி கேட்கும்போது மலர் திருட முடிச்சிட்டு இருக்காங்க. நான் வேணா ஏதாவது சமைச்சிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மலரே டிஃபன் ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர் ஓகே தானே அப்படின்னு. அத்தை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 4 இட்லி
என்னங்க உங்களுக்கு அப்படின்னு லக்ஷ்மி அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு 4 இட்லி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படியெல்லாம் சிம்பிளாக மெனு சொல்கிறவங்க இல்லையே அப்படின்னு மதிக்கு தோணுது. 4 இட்லி போதுமா அப்படிங்கிற மாதிரி. ஸ்ருதி அவளுக்கு என்ன வேணுமோ அவளே பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதே மாவு தானே தோசை ஊற்றிக்கிறேன் நானும் பாப்பாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்றாங்க நம்ம மலர். சரி பத்திரமா எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பொலைட்டாக அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மதி மட்டும்தான் கெஸ் பண்ணுறாங்க. மலருக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவங்க அனுப்புறாங்க, ஒருவேளை பிறந்த நாளுங்கிறதுனால அனுப்புறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க எல்லாரும் மூவிக்கெல்லாம் போகலை, மூவிக்கு போகிறோம் அப்படின்னு மலர் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. மலருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மலருக்கே தெரியாமல் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலி அவங்க கேட்டது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மலர் ரொம்ப அழகாக ஒரு சாரியை கட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது மலர் நீ சல்வார் போட்டுக்கணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அது நைட் ட்ரைவ் போகும்போதுங்க அப்படின்ட்டு. வேற எப்போ நைட் ட்ரைவ் போகிறது, இப்போ நம்ம போகிறோம்ல மூவி பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, ஆனால் அத்தை திட்டுவாங்களே அப்படின்னும் போது ஏதோ ஒன்று பண்ணு, அதுக்கு என்ன திட்டுனா திட்டுட்டு போகிறாங்க, அவங்க எதுக்கு தான் திட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பர்த்டே அதுவுமான திட்டு வாங்கணுமா அப்படின்றாங்க மலர். என்னைக்கு தான் அவங்க திட்டலை, நம்ம ஸ்பெஷல் டேஸ் எல்லா நாள்லையுமே அவங்க திட்டிட்டு தான் இருக்காங்க. நீ அதுக்காகலாம் யோசிக்காத, உன்னோட கம்ஃபர்ட் என்னங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ மதியை கூப்பிடுறாங்க, இந்த துப்பட்டாக்கு பின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி. என்னக்கா இந்த ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சல்வார் போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காந்து அவரை ஹக் பண்ணிக்கிட்டு நைட் ட்ராவல் பண்ணணும்னு தான் ஆசை அப்படின்னும் போது மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குற, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியே போனீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல தான் வெளியே போவியான்னு உங்க அத்தையும் மாமாவுமே கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லெக்சரே எடுப்பாங்க. அதனால என் கூட வாங்க அப்படின்னு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போய் மதியோட அழகா இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான ட்ரெஸ் அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை எடுத்து போட்டு அதை கொடுக்குறாங்க. இது எதுக்கு எனக்கு அப்படின்னு, நான் இதை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, புதுசு தான், அப்படியே தான் இருக்கு, இது என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மதி உனக்கு அழகா இருந்திருக்கும் இந்த ட்ரெஸ் அப்படின்னு, ஏன் உங்களோட சாரி எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, அது போலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க வெளியே வரும்போது என்ன துணி இது அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு ஒரு நாள் அவள் ஆசைப்படுறா போட்டுட்டு போகிறாளே அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி வெளியே எட்டி பார்க்குறாங்க நம்ம மலர். ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு மதி கேட்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரே அதான் மழை வருதானே பார்த்தேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ்கிட்ட ராகவன் தனியாக கூப்பிட்டு இங்கே பாருடா நீ போலீஸ்காரன், கொஞ்சம் பொறுப்பாக பத்திரமா கூட்டிகிட்டு வந்துரு படம் முடிஞ்சதுமே சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 4 பேரும் கிளம்புறாங்க. என்ன மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரீங்க அப்படின்னு, ஃபர்ஸ்ட் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் மூவி போகலாம் அப்படின்றாங்க. இல்லை மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்ட்டு, உனக்கு பீச் போக தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நைட் ட்ரைவ் போகிறோம்ல அப்போ வேணா வந்துட்டு கொஞ்ச நேரம் மணலில் உட்காந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்றாங்க. இப்போ உனக்கு மூவி போகணுமா இல்லை பீச்சுக்கு போகணுமா அப்படின்ட்டு, மூவி போகிறதா அட்லீஸ்ட் பீச்லையாவது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு அவங்க 2 பேரையும் மூவி கூட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மதியோட கண்ணுக்கு துணியை கட்டி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு என் கண்ணுக்கு துணி கட்டணும்னு கேட்டால் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த துணியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ரேவதி அப்புறம் நம்ம மலரோட அம்மா தம்பி அப்புறம் இவங்க எல்லாரும் இந்த பயங்கர எமோஷனலாக ஆகிடுறாங்க. பாக்கியராஜை ஹக் பண்ணி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மலர். அதுக்கப்புறம் மதி இருந்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் பர்த்டே அதுவுமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என் அம்மாவை இன்னைக்கு பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. நீங்கள் சொன்ன சர்ப்ரைஸு கிஃப்ட் இதுதானா அப்படின்றாங்க மதி. இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். இன்னும் எவ்வளோ தான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாக பாக்கியராஜ் பார்க்குறாங்க மலர். அதுக்கப்புறம் வா கேக் கட் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு போய் கேக் கட் பண்ண வைக்கிறாங்க. இப்போது அவங்க கேக் கட் பண்ணும்போது கரெக்டாக வான வேடிக்கை அது மலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சின்ன சின்ன மொமெண்ட்டையும் நம்ம மலரோட தம்பி கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு வீடியோவா. இந்த இடத்துல நம்ம தங்கராஜ் எதுக்கு வந்தாரு அப்படின்னு தெரியல. ரேவதி அவங்களோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. தங்கராஜ் அவங்க அடியாட்கள் எல்லாரும் அங்கேருந்து பார்க்கும்போது இவங்க மலருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவ்வளோ கோவப்படுறாரு அவர். இப்போது இவங்க நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அங்கேயே எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான பிளானு. மலர் இதெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன பாக்கியராஜ் அசத்துறீங்க அன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அவங்க பிளான் இவங்களோட பிளான் என்னவோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பாக்கியராஜ் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்ம மலரோட விரலுக்கு மோதிரம், அதுவும் கோல்டில் மலர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு டிசைன்.
அதுக்கப்புறம் மலரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரை அங்கே வர வைக்கிறாங்க. இதுவும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே மலர் கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மதி சுரேஷை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் நின்று, அதாவது மலர் பக்கத்தில் நின்று, இந்தாங்க இது எங்களோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. அதை மலர் அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வண்டியோட கீ, அதாவது டம்மி கீ இருக்குது. என்ன இது வண்டியோட கீ மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம், இது கீ மாதிரி தான், ஒரிஜினல் கிடையாது. சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரிஜினலான வண்டி சாவி கொடுப்பேன் அப்படின்றாங்க மதி. அதை கேட்டு மலருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு எதுக்கு வண்டி அப்படின்னு. உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்காக நான் இப்போ ஒரு இடத்துல பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பணம் இவ்வளோ அமௌண்ட் வரும்போது நான் வண்டி எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்ககிட்ட அந்த வண்டி இருக்கும். நீங்கள் தானே சொல்வீங்க வண்டியில் நான் வேலைக்கு போகணும்னு ஆசை அப்படின்னமோ அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணுறாங்க. இது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் நீ சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் தங்கராஜ் தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம லக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்ககிட்ட படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கும்மாளம் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. மாமா இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க என் தங்கச்சியோட வாழ்க்கையில் டோட்டலாக விளையாடிட்டு இன்னைக்கு அவங்க நிம்மதியாக இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. உங்கள் முகத்துக்காக உங்கள் பையனை நான் மன்னிச்சிடலாம், ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக இருக்காரு, என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாரும் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ், பாக்யராஜ், மதிமலர் 4 பேரும் கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்க. சரி ஓகே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் நைட் ட்ரைவ் போகணுன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இல்லை நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. நீங்கள் 2 பேர் மட்டும் வீட்டுக்கு போனால் கேட்பாங்களே அப்படின்ட்டு. நான் சொல்லிடுறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. சுரேஷ் நீ அப்படி சொல்லுவியா அப்படின்னு. ஏன் நீ உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா, அப்பா அம்மா நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். போகும்போது தங்கராஜோட வண்டியை பார்க்குறாங்க நம்ம சுரேஷ். என்ன வண்டி இங்கே இருக்குது மாமாவோட வண்டி, அதாவது காரு. ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப பண்ணாலும் கட் பண்ணி விடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்யராஜ் மலர் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்துட்டு இருந்துட்டு நைட் ட்ரைவ் போகிறதுக்காக கிளம்புறாங்க. எங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ஃபுல்லாக நம்ம வெளியிலே சுற்றலாமா அப்படின்னு கேட்டால், பாவம் பாப்பா நம்ம இல்லாமல் தூங்க மாட்டா இல்லை அப்படின்றாங்க. ஏன் நம்ம கொடைக்கானல் போனப்போ அவன் என்ன நம்மக்கிட்டே இருந்தா உங்கள் அம்மா கிட்டே இருந்துட்டால அப்படின்றாங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தா அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க மலர். சரி வீடு அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சின்ன ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுவேன் இல்லை நீ அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் ஃபீல் பண்ணலை, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த பீச்லேயே ஹக் பண்ணிக்கிறாங்க, அதாவது நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க நம்ம மலர். அப்புறம் பாக்யராஜ் இருந்துட்டு சரி நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. திடீர்னு அதாவது லைட்டே இல்லாமல் ஒரு கார் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. கார் வர்றது இவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக சும்மா பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம மலர் வேற ஃப்ரீ ஹேர் விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அப்படி அது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு அவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்குள்ளே அந்த கார் நம்ம பாக்யராஜோட வண்டி மேலே மோதிருச்சு. இவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, இவங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பாக்யராஜுக்கு லேசாக காயம், ஆனால் மலருக்கு நல்லாவே காயப்பட்டிருக்கு. தலையில் காலில் கையில் எல்லாம் நிறைய பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது சுரேஷ். அடுத்த நாள் என்கொயரி பண்ணும்போது தான் தெரியுது அது நம்ம தங்கராஜோட கார் அப்படின்ட்டு. அந்த கார் வேற அந்த பீச்சில் இருக்கிறத பார்த்துட்டாரு. பாக்யராஜ் யார் என்ன மோதுனாங்க என் மேலே அப்படின்னு தெரியல, எதிரில் வந்த கார் லைட் எரியல அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு சுரேஷ். பேசும்போது தான் விஷயமே தெரியுது, அவங்களோட ஆளுங்க தான் யாரோ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மையில் தங்கராஜ் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம மதி கெஸ் பண்ணுறாங்க. அவர் தான் பண்ணியிருக்கணும். நம்ம 2 பேரும் அங்கேருந்து கிளம்பும்போது அவரோட காரை நான் அங்கே பார்த்தேன், அவருக்கு இவங்க 2 பேர்னாலே பிடிக்காதுல்ல, அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, அவரோட கார் மோதி இருக்கு, பட் அதில் டிரைவர் வேறு யாராவது இருந்திருக்கலாம், நம்ம அவர் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மாமாங்கிறதுக்காக உங்கள் அண்ணன் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, பாவம் அவங்க பர்த்டே அது உமா எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அது பார்க்க பொறுக்காம தான் உங்கள் மாமா இதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்டும் கண்டிப்பாக அண்ணியோ அண்ணனோ கொடுக்க மாட்டாங்க, நம்ம இதில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, விடு ஃபேமிலி இஷ்யூ ஏதோ நடந்துருச்சு, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், எப்படி பார்த்தாலும் நம்ம 2 வண்டி மோதிக்கிட்டு தான் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் அப்படி
அப்படின்னு. உங்கள் அண்ணியோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போகிறாங்க. போனவங்க ஒரு 2 hours கழிச்சு தான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. எங்கே போயிட்டு வர அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க இப்போது கேட்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுடுறாங்க. ஆனால் மதி எங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறத கேட்டு பயங்கர ஷாக்கு. ஏன்னா தங்கராஜும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம சுரேஷ் வந்து சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. மதி வந்து கொஞ்சம் நேரத்திலேயே. மதி எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ அவர் போயிட்டு எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் போகிறாரு. போனவர் கொஞ்சம் நேரத்தில் வராரு, கொஞ்சம் நேரம் கழித்து வராரு, யூனிஃபார்மில் வராரு. என்னடா இங்கே நாங்களாம் இருக்கோம் பார்த்துக்க மாட்டோமா, நீ எதுக்குடா இங்கே யூனிஃபார்மில் வந்து நின்றுட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்குடா அப்படின்ட்டு. வாங்க மாமா சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்பில் இறங்க அப்படின்னும் போது மதியும் கூடவே போகிறாங்க. மதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சுரேஷ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் தங்கராஜுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. மாமா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன எதுக்குடா அரெஸ்ட் பண்ணணும், என்ன பைத்தியமாடா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அண்ணன் மேலே கார் நீங்க தான் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே தங்கராஜ் பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. அதே நேரம் நம்ம மதியை பார்க்குறாங்க. மதியும் தங்கராஜை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.